மண் சட்டியை பற்றி பார்க்க போகிறோம். மண் சட்டி அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வருவது உணவின் சுவைதான். நிச்சயமாக நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த மண் சட்டியில் சமைத்த உணவானது மிக மிக சுவை மிகுந்த உணவாக இருக்கும். நம்ம அந்த சுவையை உண்டிருக்கிறோம். நம்முடைய தலைமுறையில் தான் நம்முடைய அம்மா கை வழியாக அந்த சுவையை உண்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் சாப்பிட்ருக்குறோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதே சுவை அதே தரத்தில் கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அது இன்றைய காலகட்டத்து பிள்ளைகளுக்கு அந்த மண் சட்டியின் சுவை கிடைக்கிறதில்ல. ஆனால் இன்றைய இல்லத்தரசிகளுக்கு அந்த சுவை கிடைச்சிருக்கு. அந்த சுவையை இன்றைய காலகட்டத்தின் இல்லத்தரசிகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதே கிடையாது. அதற்கு அவர்கள் பல்வேறு வகையான காரணத்தை சொல்வார்கள். இந்த சட்டியை சுத்தப்படுத்துறது, இந்த உணவை தயார்படுத்துவதற்கு ஆகக்கூடிய நேரம், இந்த சட்டி வாங்குறதற்கு கொஞ்சம் சிரமப்படுறது, இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவார்கள். ஆனால் மண் சட்டி சமைத்த உணவு என்பது மிக மிக சுவையானது, மிக மிக ஆரோக்கியமானதும் கூட. ஆகவே மண் சட்டியில் சமைத்த உணவை கொடுக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் பொக்கிஷமாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அந்த சுவையை. உங்களுடைய உள்ளத்தில் களஞ்சியமாக சேமித்து வைத்திருக்கிறீர்கள் உங்கள் தாய் தந்த உணவின் தரத்தை. ஆக உங்களுடைய தாய் தந்த உணவின் தரத்தை, சுவையை களஞ்சியமாக உங்கள் உள்ளத்தில் வைத்திருந்தால் மட்டும் போதாது. உங்களுடைய தலைமுறையிற்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த உணவின் தரத்தை, உணவின் சுவையை இந்த மண் சட்டி வழியாக கொடுக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இது கொண்டு வரும்போது பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பெரியவர் தலையில் சுமடோடு கொண்டு வந்தார். நாங்கள் இந்த மண் சட்டியை வாங்கினோம். இந்த வரும்போதே அந்த அவர் தலையில் வச்சுருந்த அந்த சுமடோடு கூட ஒரு வீடியோ எடுக்க ஆசைப்பட்டேன். ஆனால் அன்றைய தினம் என்னுடைய மாமனார் பக்கத்தில் இருந்தார். அதனால் அந்த வீடியோ சரியாக எடுக்க முடியலை. பிறகு இந்த வீடியோ எடுத்தேன். இந்த சட்டிகளை வாங்கும்போது விலை பார்த்துட்டிங்கன்னா, இது வந்துட்டு 1 கிலோ உணவு தயார்படுத்துவதற்கு தேவையான சட்டி. இது வந்துட்டு இதுதான் 1 கிலோ. இது வந்துட்டு 2 கிலோ, கொஞ்சம் பெரிய சைஸ் சட்டி. இந்த சட்டி வாங்குவதற்கு ரெண்டும் சேர்த்து 250 ரூபாய் ஆனது. இது போல் நீங்களும் இந்த மாதிரி சட்டியெல்லாம் வாங்கியிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த சட்டிகளில் பயன்படுத்தவும் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப முக்கியமானது, இந்த சட்டியை வாங்குறதுக்கு காசு கொடுத்தது கூட இந்த மாமனார் தான். அது மட்டும் இல்லை, நம்முடைய முன்னோர்கள், தாய்மார்கள் இந்த சட்டியில் தான் உணவு சமைச்சு நமக்கு தந்தாங்க. ஆனால் அந்த ஒரு முறையை நாம் பெற்றும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த உணவின் தரத்தை அந்த சுவையோடு கூட கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் கொடுப்பது கிடையாது. ஆனால் பெற்றிருந்தும் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. எனவே மண் சட்டியில் சமைத்த உணவு வகைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் நேரத்தை செலவிடுவது, இதில் இந்த பிற பாத்திரங்களில் சமையல் பண்ணினால் நேரம் செலவிடுவதில் நிறைய டைம் கிடைக்குது, இன்னொரு காரியத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொன்று ஒரு உண்மையை கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்திற்கு பின்பு இந்த நேரத்தை நாம் செலவிட போகிறோம், மிச்சப்படுத்தி இருக்கிறோம் இல்லை, அந்த வேறு பாத்திரத்தில் சமையல் பண்ணால் எங்களுக்கு நேரம் மிச்சம் வந்திருக்கு அப்படியெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா? அந்த நேரத்தை ஒரு காலத்திற்கு பின்பு நாம் செலவிட போகிறது மருத்துவமனைகளில். எனவே அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான உணவு வகைகளை நல்ல முறையில் சமைத்து இந்த மண் சட்டி, இது போன்ற மண் சட்டியில் சமையல் பண்ணி நீடித்த ஆயுளோடு வாழ வேண்டுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ உண்மையிலே ஒரு நல்ல விஷயத்தை தந்திருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.